சென்னை திருவள்ளூர்லேருந்து ஜாக்கிர் பேசுகிறேங்க. மொத்தம் 8 குதிரை எடுத்துன்னு வந்துருக்காங்க சென்னையிலேருந்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் வருஷம் திருவண்ணாமலை வரப்பழகம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து உண்டு. ஆனா இந்த குதிரை என்ன ரகம்னா? இந்த குதிரை சம்மன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எத்தனை பல்லுண்ணா? இது வாய் சேர்ந்ததுங்க, புதுவாய் குதிரைன்னுவாங்க. 6 பல்லு பட்டுச்சு, 6 பல்லு பட்டு கடவை மலிச்சிருக்கு. புதுவாய் குதிரைன்னு சொல்லுவாங்க. இதை சம்மனு. இது வந்து நிறைய ரேஸ்லாம் ஓடி ஜெயிச்சிருக்கு குதிரை. இது அன்னூர் மூர்த்தி என்ற ஒரு வச்சிருந்தாரு இந்த குதிரை இதுக்கு முன்ன. இது நிறைய ரேஸ் கோயம்புத்தூர்ல ஈரோட்ல எல்லாம் ஓடி கழிச்சிருக்கு. அவங்க கிட்ட இங்க வந்து இப்ப நம்ம கிட்ட நிக்குதுங்க இந்த குதிரை. இது எவ்வளவுண்ணா குதிரை? இந்த குதிரை வந்து 30 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சரிச்சு குத்துற வேலை வந்து கேட்டாங்கண்ணா. இது எத்தனை பல்லுண்ணா? அதுதான் 6 பல்லுங்க. எத்தனை சுழின்னு? குதிரைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுழி வந்து மொத்தம் 360 சுழின்னுவாங்க. ஆனா தெரிஞ்ச சுழி 10 சுழி சுத்தணுவாங்க, 9 சுழி சுத்தணுவாங்க. அவ்வளவுதாங்க. நாங்க வந்து 5வது தலைமுறை இப்ப குதிரை வச்சுருக்கோம். எங்க அப்பா, எங்க தாத்தா, இப்போ நானு, எனக்கு அப்புறம் என் பையன் வச்சிருக்கான். இன்னும் வந்துனே இருக்கோம். இந்த நாட்டு குதிரைக்கு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரேஸ் ஓடுறதுக்கு இந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னாங்க. நாட்டு குதிரை ஏன்னா அழியாத இருக்குங்க. இதுதாங்க எங்க வாழ்வாதாரமே. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒத்துழைச்சு இந்த சந்தைங்களுக்கு ரேஸுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது நாட்டு குதிரை ஏன்னா அழியாத இருக்கும். சரி.